ஸ்கூல்ல எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. என் பேரையும் கொடுக்க வச்சிட்டி. என்னது டூருக்கு போறியா? முதல்ல போய் வீட்ல இருக்கிற வேலையை பாரு. அது முடிஞ்சிச்சுன்னா போய் தோட்டத்துல இருக்கிற வேலையை பாரு. உங்க அப்பனுக்காக உன்னை ஸ்கூலுக்கு கடமைக்குன்னு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இதுல டூர் வேற கேடா? சித்தி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போறாங்க சித்தி. வெறும் 2000 தான் செலவாகும்னு சொல்றாங்க சித்தி. என்னது 2000 ரூபாவா? 2000 ரூபா வச்சுக்கிட்டு உன்னை டூருக்கு அனுப்புவாங்களா? கடவுளே, எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கமா? ஏன் கடவுளே எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனீங்க? எப்பா சோமு, எதுக்குப்பா இப்ப நீ நின்று அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அப்பா கிட்ட சொன்னா வேற அப்பா சித்தியை திட்டுவாரு. அதுக்கும் சித்தி நம்மள தான் போட்டு அடிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கண்ணுல தோசை விழுந்துருச்சு. சரிப்பா, நான் போய் தோட்டத்து வேலையை பாக்குறேன். ஏப்பா நீ ஏன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க? தோட்டத்துக்கு தான் ஆள் வச்சிருக்கோமே. இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நாம தானப்பா பார்க்கணும். நான் போய் பாக்குறேன்ப்பா. உன்னை வேலை பார்க்க சொன்னா நீங்க என்ன கனவு பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சித்தி, எல்லா வேலையும் முடிச்சிட்டு சித்தி. அதான் வீட்டுக்கு போலாமா இல்ல எங்கேயோ உட்காந்துருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் வீட்டுக்கு வந்தா வேலை இருக்குன்னு இங்கே வேற போலான்னு பாக்குறியா?